2 வீக்ஸ் பிஃபோர் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து முட்டை மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லி 1 கேஜி ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். நம்மக்கிட்ட எக்லெஸ் ப்ரௌனி, பிளாண்டி, ப்ரூக்கீஸ் இப்போது முட்டை மிட்டாயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி முட்டை மிட்டாய் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி கோவா வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன், சுகர் இல்லாமல். அதுக்கப்புறம் பாதாம் ஊற வச்சு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எக்கு ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சுகரும் ஏலக்காய் தூளும் வந்து போட்டு நல்லா வந்து கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பேட்டரை வந்து குக் பண்ணணும். இப்படி குக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திக்காகி பால்கோவா கன்சிஸ்டன்சி மாதிரி நமக்கு வரும். ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது. கரெக்டான லெவலில் வந்து குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கேக் டின்னில் வந்து நல்லா நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் அதுக்கப்புறம் போட்டு பேக் பண்ண வச்சாச்சு. 160 டிகிரி செல்சியஸில் அரௌண்ட் 45 to 50 மினிட்ஸ் வந்து என்னோடய ஓவனில் எடுத்துச்சு. வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு கூல் டவுன் பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கும் வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.